Hello friends, welcome back to Sandy Food Recipe. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஒரு ஹாட்டான pan எடுத்துக்கிறேன். அதுல 1.5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2.5 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தேங்காய் சேர்க்காம கூட பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்காம பண்ணணும்னா இந்த தேங்காயை ஸ்கிப் பண்ணிருங்க. வறுத்த பிறகு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டு அடிச்செடுக்க போகிறோம். பாருங்கள், பேஸ்டாட்டு அடிச்செடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம கத்திரிக்காவை சேர்க்க போகிறோம். நான் எல்லா கத்திரிக்காவையும் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 50% ஃப்ரை ஆனதுமே எண்ணெயிலேருந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். மிளகு நல்லா ஃப்ரை ஆனதுமே நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக கூட அடித்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஃப்ரை ஆனதுமே இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதோட புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இது நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடுதலாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இருந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்து வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. சைடில் பார்க்கும்போதே தெரியுது நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டேஸ்ட்டை டேலி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக வாசனைக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.